வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம செப்டம்பர் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அண்மையில் குஜராத் மாநிலத்தின் கட்ச் கடற்கரையில் உருவான புயலின் பெயர் என்ன? அஸ்னா. சூடான கடல் நீரில் உருவாகும் வழக்கமான புயல்கள் போலல்லாமல் அஸ்னா குஜராத் மாநிலத்தில் நிலத்தில் உருவானது. உலக சுகாதார அமைப்பால் நேபாளத்தின் எந்நகரம் நலமான நகரம் என அங்கீகரிக்கப்பட்டது? துலிகேல். உலக சுகாதார அமைப்பால் நலமான நகரம் என அங்கீகரிக்கப்பட்ட நேபாள நாட்டின் முதல் நகராக துலிகேல் ஆனது. இந்திய அரசின் புதிய அமைச்சரவை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? டி.வி. சோமநாதன். இந்தியாவின் 33வது அமைச்சரவை செயலாளராக டி.வி. சோமநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஹிமான்சி டோகாஸ். ஆசிய கேடட் மற்றும் ஜூனியர் ஜூடோ சாம்பியன்ஷிப்பில் ஹிமான்சி டோகாஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 2024 பாரிஸ் பாராலிம்பிக்கில் கீழ்காணும் எந்த நிகழ்வில் நிஷாத் குமார் வெள்ளி வென்றார்? உயரம் தாண்டுதல். அமெரிக்காவைச் சேர்ந்த டன்சன்ட் ராபர்ட்ஸ் 2.08 மீட்டர் உயரத்தை தாண்டி தங்கம் வென்றார். ரஷ்யாவைச் சேர்ந்த ஜார்ஜி மார்க்கி வெண்கலம் வென்றார். பாராலிம்பிக் பேட்மிண்டன் தமிழ்நாட்டு வீராங்கனைகளுக்கு 2 பதக்கங்கள் கிடைத்துள்ளது. பேட்மிண்டன் விளையாட்டில் இந்தியாவின் நிதேஷ்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். பேட்மிண்டனில் தமிழ்நாட்டு வீராங்கனைகளான துளசிமதி முருகேசனுக்கு வெள்ளிப்பதக்கமும் மனிஷா ராமதாஸுக்கு வெண்கலப் பதக்கமும் கிடைத்தன. ஈஸ்ரம் என்ற இணைய நுழைவை தொடங்கிய அமைச்சகம் எது? தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம். வருணா பயிற்சி என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான இருதரப்பு கடற்படை பயிற்சியாகும்? பிரான்ஸ். 2024 செப்டம்பர் 2 முதல் 4 வரை மத்திய தரைக்கடலில் இந்தோ பிரெஞ்சு இருதரப்பு கடற்படை பயிற்சியான வருணா பயிற்சி நடைபெறுகிறது. அண்மையில் உலக காது கேளாதோர் துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் 2024 நடைபெற்ற இடம் எது? ஹனோவர், ஜெர்மனி. 2024 உலக காது கேளாதோர் துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா துப்பாக்கி சுடுதல் வீரர் தனுஷ் ஸ்ரீகாந்த் 3 தங்கப்பதக்கங்களை வென்றார். வீர மகாசாம்ராட் என்ற பெயரில் உலகின் முதல் விரைவு முன்னேற்ற வசதி கொண்ட பஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் எது? பெங்களூரு. 2024 பாரிஸ் பாராலிம்பிக்கில் மகளிருக்கான 400 மீட்டர் T20 போட்டியில் தீப்தி ஜீவன்ஜி வென்ற பதக்கம் என்ன? வெண்கலம். இந்தியாவின் தீப்தி ஜீவன்ஜி போட்டியை 55.82 வினாடிகளில் நிறைவு செய்தார். ராஜாஜி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது? உத்தரகாண்ட். ராஜாஜி தேசிய பூங்கா உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்துவாரில் 820 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சிவாலிக் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. ஸ்ட்ராபெர்ரி திட்டத்துடன் தொடர்புடைய துறை எது? செயற்கை நுண்ணறிவு. ஓப்பன் ஏஐ ஆனது அதன் அதிநவீன ஏஐ மாதிரியை வெளியிட தயாராகி வருகிறது. இது ஸ்ட்ராபெர்ரி திட்டம் என அழைக்கப்படும் ChatGPT 5 ஒரு பகுதி. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி ஆண்டுதோறும் ஆசிரியர் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளில் சிறந்த ஆசிரியரை தேர்வு செய்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி தமிழ்நாடு அரசு கௌரவித்து வருகிறது. ஆண்டுதோறும் இந்தியா முழுவதும் கடல் பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை சாகர் கவாச் எனப்படும் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவதை தடுக்கும் வகையில் சாகர் கவாச் ஒத்திகை கடல் பகுதியில் நடைபெற்றது. அண்மையில் முதல் சர்வதேச சூரிய திருவிழா நடத்தப்பட்ட இடம் எது? புதுதில்லி. 2015 நிறுவப்பட்ட சர்வதேச சோலார் அலையன்ஸ் ISA இப்போது 100 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது. அண்மையில் ஜோதி பெர்வால் U20 உலக சாம்பியன்ஷிப்பில் பெண்கள் 76 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் எந்த பதக்கத்தை வென்றார்? தங்கம். ஸ்பெயினின் பொண்டேவெட்ராவில் நடைபெற்ற போட்டியில் பெண்களுக்கான ஃப்ரீ ஸ்டைல் பிரிவின் இறுதிப் போட்டியில் உக்ரைனின் மரியா ஒர்லேவிச்சை தோற்கடித்து ஜோதி பெர்வால் தங்கப்பதக்கம் வென்றார். அண்மையில் ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த மூத்த இந்தியர் யார்? சித்தார்த்தா அகர்வால். பெங்களூருவைச் சேர்ந்த 49 வயதான சித்தார்த்தா அகர்வால் என்ற நீச்சல் வீரர் ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த இந்தியர்களுள் மிகவும் வயதானவர்.